செகண்ட் ஷோ சேனலோட வரலாற்றில் ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸ்கிரிப்டே எழுதாமல் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறோம். ஏன் ஸ்கிரிப்ட் எழுதலை, எதுக்கு எழுதணும்? 3 மணி நேரம் ஓடுற இந்த படத்துக்கே இந்த படத்தோட டீம் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு அளவும் எழுதலை. அப்புறம் நம்ம மட்டும் எதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும்? நாம மாத்திரம் என்ன எழுச்சி வாயிடுவா? ஒருவேளை இந்த படத்தை பார்க்கறதுக்காக உங்களுக்கு தியேட்டருக்கு போகணும்னு தோணுச்சு அப்படின்னா 3 மணி நேரம் இந்த படத்தை பார்த்து முடிச்ச பின்னால உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணும். பிஞ்ச செருப்பெடுத்து அடிக்க தோணும். யார் அடிக்க தோணும்? நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற இளைஞர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நடிகர் விஷால் அவர்கள் நடித்து தயாரித்து திரைக்கதை எழுதி டைரக்ஷன் பண்ணி நம்மளெல்லாம் கொலையாக கொன்னெடுக்கிறதுக்காக நம்மளெல்லாம் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணி மகிழ்விக்கிறதுக்காக எடுத்திருக்கக்கூடிய மகுடம் தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, அதை எப்படி சொல்றது, என்னத்தை சொல்றது? கதையின் நாயகன் விஷால் அவர்கள் ஒரு மெடிக்கல் ரெப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப நேர்மையான ஒருத்தராக இருக்கிறதால அவர் பெருசாக சம்பாதிக்காமல் கம்மியான சம்பளத்திலேயே வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மனைவி 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க கூட ஒரு அமைதியான லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. பெருசாக எந்த வம்புத்துக்கும் போகாமல் இருக்காரு. இதுக்கு அப்படியே பேரலாக பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் இன்னொரு வயசான விஷாலை காட்டுறாங்க. அவர் துறைமுகத்தையே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு. தைவான்ல இருந்து ஒரு இல்லீகல் கன்சைன்மெண்ட் வருது. அந்த கன்சைன்மெண்ட்டை ஆந்திராவுக்குள்ள வரவிட மாட்டேன், இந்தியாவுக்குள்ள வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாரு. அதனால அவருடைய தொழில் எதிரிகள்லாம் அவர் மேல பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அவரை போட்டு தள்ள துடிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்? இங்க ஒரு விஷால், அங்க ஒரு விஷால் அப்படின்னா 2 பேருக்கு ஏதாச்சும் ஒரு சம்பந்தம் இருக்குல்ல. சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, 2 பேர் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா வயசான விஷாலோட எதிரிகள் இந்த விஷாலை பழிவாங்க நினைப்பாங்க. இல்ல அதே மாதிரி உருவ ஒற்றுமை இருக்கிறனால அவரை போட்டு தள்ள நினைப்பாங்கல்ல. அந்த மாதிரி விஷால் அவர்களோட குடும்பத்து மேல கொலை முயற்சியெல்லாம் நடக்குது. விஷால் பல வருஷங்களா ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு. அவருடைய அந்த யங் விஷால் இருக்கார் இல்லையா, அவர் அவருடைய குடும்ப தேவைக்காகவும் அவருடைய மாமனார் தொல்லையாலையும் கார் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த காரை வாங்கினாரு. அதனால அந்த காரை வாங்கின பிறந்தே அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. ஸோ இப்போ அவர் மேல அந்த கொலை முயற்சி எல்லாம் நடக்குது. அவரோட ஃபேமிலி அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் பண்றது யாரு? இந்த 2 விஷாலுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த மாதிரி பல விஷயங்களை சுற்றி நகருது இந்த மகுடம் படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த படத்துல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இந்த படத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இதுல எவனா ஒருத்தன் ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று கண்டுபிடிச்சு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு திராபையான படம் இது. ஹெவி ஸ்பாய்லர்ஸ் அஹெட். செகண்ட் ஷோ சேனலோட வரலாற்றுல ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸ்கிரிப்டே எழுதாம ஒரு படத்தை ரிவ்யூ பண்றோம். ஏன் ஸ்கிரிப்ட் எழுதல, எதுக்கு எழுதணும்? 3 மணி நேரம் ஓடுற இந்த படத்துக்கே இந்த படத்தோட டீம் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு அளவும் எழுதல. அப்புறம் நம்ம மட்டும் எதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணும்? நாம மாத்திரம் என்ன எழுச்சி வாயிடுவா? ஒருவேளை இந்த படத்தை பார்க்கறதுக்காக உங்களுக்கு தியேட்டருக்கு போகணும்னு தோணுச்சு அப்படின்னா 3 மணி நேரம் இந்த படத்தை பார்த்து முடிச்ச பின்னால உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணும். பிஞ்ச செருப்பெடுத்து அடிக்க தோணும். யார் அடிக்க தோணும்? இந்த படம் எடுத்திருக்க அந்த மூளைக்கு சொந்தக்காரங்களையா? இல்ல, அதெல்லாம் இல்ல. அது தப்பு, வன்முறை தப்பு. யார் அடிக்கணும்னு தோணும் தெரியுமா? இந்த படத்தோட போஸ்டரை, ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தாலே இது பரம குப்பையா தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தும் கூட என்ன தைரியத்துல இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே செருப்பு கொண்டே அடிக்க தோணும். ஆரம்பத்தில் இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ சில பிரச்சனைகள்லாம் வந்தது. அதை நீங்க நியூஸ்ல பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படத்தோட ஆக்சுவல் டைரக்டரான ரவி அரசு கூட விஷால் அவர்கள் சண்டை போட்டு அவரையே இந்த படத்துல இருந்து விஷால் அவர்கள் தூக்கிட்டு தானே இந்த படத்துக்கு டைரக்டராகவும் ஆயிட்டாரு. ஆனா அது பிரச்சனையாகி வெடிச்ச பின்னால, பெப்சி இயக்குனர் சங்கம் வரைக்கும் போன பின்னால இந்த படத்தை விஷால் அவர்கள் தொடர்ந்து இயக்க முடியாது, இயக்குனர் ரவி அரசு கிட்ட என்ஓசி வாங்கின பின்னால்தான் டைரக்ட் பண்ண முடியும்னு சொன்ன பின்னால அவர்கிட்ட இவர் போய் என்ஓசி எல்லாம் வாங்கிட்டு ஏதோ செட்டில்மெண்ட், அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்லாம் பண்ணிட்டு இந்த படத்தை திரும்ப ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னால இதே மாதிரி ஒரு சம்பவம், இதே மாதிரி வேற ஒரு விஷால் படத்துக்கும் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது எந்த படத்துக்குன்னு கேட்டீங்கன்னா, துப்பறிவாளன் 2 அப்படிங்கிற படம். அந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்க வெளிநாட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஐ திங்க் லண்டன்லேயே எங்கேயோ இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போதே பாதியிலே இந்தியாவுக்கு டைரக்டர் மிஷ்கின் மேல விஷால் அவர்கள் நிறைய கம்ப்ளைண்ட்லாம் சொன்னாரு. இனிமே நான் தான் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு அவரே அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனால் அதை அனௌன்ஸ் பண்ணி பல வருடங்கள் ஆச்சு, கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணவே இல்லை. டைரக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ இந்த மகுடம் அப்படிங்கிற குப்பையை ஆடியன்ஸ் தலையில கட்டுறதுக்காக தூக்கிட்டு வந்திருக்கிறாரு விஷால் ஐயா. நீங்க படம் எடுத்து பழகிறதுக்கு, நீங்க டைரக்ஷன் கத்துக்கிறதுக்கு ப்ரொடியூசரோட காசும் எங்களோட உசுருமாயா கிடைச்சது. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டத்தை சாவடிக்கிறதுக்கு?
ஒரு படத்துல ஒரு சீன் கூட உருப்படியா இல்லாம ஒரு படத்தை எடுத்து வைக்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய சாதனை இல்லையா? அப்படி ஒரு சாதனை தான் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலலாம் வந்து ஒரு சீன் கூட சுமாரா கூட இல்ல. ஒரு 30 வருஷம் முன்னாலேயே ஒரு 50 அடி குழிய தோண்டி இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து புதைச்சு வச்சிருக்கணும். யார் கையிலயும் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு கண்றாவியான ஸ்கிரிப்ட் இது. இந்த கதையெல்லாம் ஒரு உருப்படியான டைரக்டர் கையில கிடைச்சிருந்தா கூட அப்பவும் இது படு கேவலமா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவ்ளோ மட்டமா ஒரு டைரக்ஷன் பண்ணியிருந்தா அது எவ்வளவு கேவலமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. இந்த 30 வருஷ புராதன தண்ட கதையில பழைய விஜயகாந்த் படங்கள்ல இருந்து சில காட்சிகள், பிளாஷ்பேக்ல வடசென்னை படத்தோட காட்சிகள் கொஞ்சம், கிளைமேக்ஸ்ல சலார் கொஞ்சம் அப்படின்னு எல்லா படத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு உருவி என்னத்தையோ மொத்தமா கிண்டி வச்சிருக்கிறாரு நடிகர், தயாரிப்பாளர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் இயக்குனர் விஷால் அவர்கள். இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த படத்தோட ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ல நடிகர் விஷால் பயங்கரமா பில்டப் பண்ணி ஒரு விஷயத்தை பத்தி சொன்னாரு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப மேஜிக்கலா இருக்கும். கடைசி 20 நிமிஷம் வந்து தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு விஷயமா இருக்கும். வழக்கம் போல எப்பவுமே வந்து ஹீரோ வில்லனை அடிக்கிற மாதிரி பழி வாங்குற மாதிரி இருக்காது. ரொம்ப வித்தியாசமா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா பில்டப் பண்ணி பேசியிருந்தாரு. அப்படி என்ன இது பயங்கரமான ஆஹோ கிளைமேக்ஸ், தமிழ் சினிமா கண்டிராத ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எதுவுமே அப்படிலாம் கிடையாது. கிளைமேக்ஸ்ல வில்லன் அடிக்கிறதுக்காக ஹீரோ தனியா போகாம தன் கூட ஒரு 30, 40 பாட்டிகளை கூட்டிட்டு போறாரு. மீன் மார்க்கெட்ல வேலை பார்க்குற சில ஆன்ட்டிகளை கூட்டிட்டு போறாரு. அவங்கள வந்து கையில அவங்க மீன் வெட்டுறதுக்கு அந்த அருவா வச்சிருப்பாங்கல்ல, அவங்க வந்து மீன் வெட்டி பழக்கம் இருக்கிறனால அவங்கள கூட்டிட்டு போய் ஆள வெட்டுறதுக்கு கூட்டிட்டு போறாரு. இதுதான் அந்த தமிழ் சினிமாவே கண்டிராத அதிசய கிளைமேக்ஸ். அந்த பாட்டிகளும் ஆன்ட்டிகளும் அங்கிருந்து இங்கேயும் அங்கிருந்து இங்கேயும் இந்த கைத்த போட்டு ரோப்பை போட்டு பறந்துகிட்டு இருக்காங்க. என்னென்னமோ காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. தியேட்டரே அந்த சீனை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதைத்தான் வந்து மேஜிக்கல் கிளைமேக்ஸ், தமிழ் சினிமா கண்டிராத கிளைமேக்ஸ் அப்படிலாம் உருட்டிக்கிட்டு இருந்தாரு நம்ம விஷால் ஐயா. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற. நிஜமாவே அந்த ஒரு 20 நிமிஷத்துக்கு தியேட்டரே கோலாகலமா இருந்தது. எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லாருமே ரசிச்ச ஒரு சீனா இருந்தது. அந்த ஒரு சீன் மட்டும் இல்ல, மொத்த படமுமே ஒரு டிவி சீரியல் ரேஞ்சில் தான் இருந்தது. அந்த குவாலிட்டியில தான் இருந்தது. ரைட்டிங், மேக்கிங், காஸ்டிங் எல்லாமே அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. இந்த படத்தோட ஆரம்பத்தில் வரக்கூடிய ஹீரோவோட கல்யாண பிளாஷ்பேக், கார் வாங்கணும் அப்படிங்கிறவரோட ஆசை, அதை வச்சு வரக்கூடிய ஒரு சில காமெடி காட்சிகள், இதையெல்லாம் பார்க்கும்போதே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் உறுதியா தெரிஞ்சிடும். வசமா சிக்கிட்டோம், இனிமே உசுருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு. இந்த படம் ரொம்ப காட்டு மொக்கையா இருக்கு அப்படிங்கிறத தாண்டி இந்த கதை நடக்கக்கூடிய அந்த யூனிவர்ஸ்ல வரக்கூடிய பல சம்பவங்கள் நிஜத்துல நடக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கு. உதாரணத்துக்கு வெறும் 25,000 மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய படத்தோட ஹீரோ சென்னையில ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல வாடகைக்கு இருக்காரு. அதுவே ஏத்துக்க முடியல. ஏன்னா வந்து சென்னையில ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அது குன்றத்தூரா இருந்தாலும் சரி, குளத்தூரா இருந்தாலும் சரி, இல்ல கேளம்பாக்கம், படூர் அந்த மாதிரி ஏரியாவா இருந்தாலும் சரி, குறைஞ்சபட்சம் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்னா வாடகை 15,000 வரும். ஏன்னா இந்த படத்தோட கதை வந்து 2025 நடக்குது. ஸோ 15,000 வந்து வீட்டு வாடகை கொடுத்துட்டு மீதி 10,000 எப்படி ஹீரோ குடும்பத்தை நடத்துவாருன்னு தெரியல. ஏன்னா அவரோட ஒய்ஃபும் வந்து எந்த வேலைக்கும் போல, அவங்களும் ஹோம் மேக்கரா தான் இருக்காங்க. ஆனா அந்த 25,000 சம்பளத்தை வச்சு ஹீரோ செகண்ட் ஹேண்ட்ல BMW கார் வாங்குறாரு. அதுவும் எப்படி? வெறும் 6 லட்சம் ரூபாய்க்கு அவர் ஒரு BMW காரை செகண்ட் ஹேண்ட்ஸ்ல வாங்குறாரு. உருட்டுறதுக்கு ஒரு அளவு இல்லையா? உருட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க பாட்டுக்கு எந்த அளவுக்கு வேணா உருட்டுவீங்களா? எங்கள் காதுகள் பாவம் இல்லையா? இந்த மாதிரி தான் படம் முழுக்க ஏகப்பட்ட சீன் வருது. இன்னொரு சீனை சொல்லலாம். அதாவது ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு டீ ஷாப் ஓனர். அவர் வச்சிருக்கிற ஹீரோட ஃப்ரெண்டு வச்சிருக்கிற அந்த டீ கடையில ஒரு கஸ்டமர் மேல ஒரு சின்ன பையன் வந்து டீயை சிந்திடுறான். அதாவது டீயை கொடுக்க போன அந்த கடையில வேலை பார்க்குற பையன் சிந்திடுறான். உடனே அந்த கஸ்டமர் கோவப்பட்டு அந்த சின்ன பையனை அரைஞ்சிடுறாரு. இதை பார்த்து அந்த கடை ஓனர், அதாவது ஹீரோட ஃப்ரெண்டு வந்து சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் புதுசா டீ போடுறாரு. அவசர அவசரமா புதுசா டீ போடுறாரு. டீ போட்டு முடிச்சுட்டு திரும்ப அந்த கஸ்டமர் மூஞ்சில இந்த டீயை ஊத்திடுறாரு அந்த ஆளு. இப்படி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எவனாவது கடைக்கு வர கஸ்டமரை இப்படி ட்ரீட் பண்ணுவானா? வேற ஒரு சீன்ல ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் வந்து கார் வாங்குறதுக்காக ஒரு ஷோரூமுக்கு போறாங்க. அங்க போய் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு காரை ஃபைனலைஸ் பண்ணிட்டு காரை வாங்கலான்னு பார்த்தா ஹீரோவோட சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்கிறதால அவருக்கு கார் வாங்க முடியாது, அவருக்கு லோன் கிடைக்காதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து வேற ஒரு பிராண்டோட கார் ஷோரூமுக்கு போறாங்க. அங்க போய் ஒரு காரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா ஹீரோட சம்பளம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து லோன் அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோட ஃபேமிலி அந்த 2 ஷோரூம் போயிட்டு சோகமா 3வது வேற ஒரு கார் ஷோரூமுக்கு போறாங்க. அங்க போனா இவங்க உள்ள நுழையிறதுக்கு முன்னாலேயே அந்த கார் ஷோரூமோட மேனேஜர், அங்க வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கடை வாசல்லே நிக்கிறாங்க. வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோட பேரு, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரெல்லாம் சொல்லி வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு கிண்டலா சொல்றாங்க. நீங்க ஏற்கனவே கால்ல இருந்து வேற 2 கார் ஷோரூமுக்கு போய் அங்க காரே வாங்காம ஓசியில ஜூஸ் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதனால உங்களை இந்த கார் ஷோரூமுக்கு நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துறாங்க.
உங்களுக்குலாம் வந்து கார் வாங்க தகுதியே இல்லை, அருகதே இல்லை, நீங்கெல்லாம் கார் வாங்க ஆசைப்படலாமா அப்படின்னு மேலும் மேலும் அவங்கள திட்டி கிண்டல் பண்ணி அவமானப்படுத்துறாரு அந்த கார் ஷோரூம் மேனேஜர். கூட இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. இந்த அளவுக்கு பேரு எமோஷனலான சீனா. இப்படியாப்பட்ட கிரிஞ்சு கன்றாவதியான சீன்லாம் வந்து டிவி சீரியல்ல கூட எவனும் வைக்க மாட்டான்டா எப்பா. இதுல பெரிய கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னமோ பெரிய காட்ஃபாதர் படம், பென்ஹர் படம், 7 சாமுராய், சிண்ட்லர்ஸ் லிஸ்ட் படம் எடுத்த ரேஞ்சுக்கு 3 மணி நேரத்துக்கு மேல இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. 3 மணி நேரம் 5 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு காட்டு கொடூர மொக்கப்படம் இது. ஏன் இதை 2.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல இந்த படத்தை எடுக்க முடியாதா? இந்த 3 மணி நேரம் ரன் டைம்ல கதைக்கு தேவையான சீன்ஸ் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 10 நிமிஷம் கூட இருக்காதுங்க. மற்ற 3 மணி நேரமும் தியேட்டர்ல நம்மளை அடைச்சு வச்சு கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியே எப்படா விடுவாங்கன்னு தான் இருந்தது. என்னை அடைச்சு வச்சு கொலை பண்றாங்க, என்னை ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. இந்த நபர் இவர்தான் என்ன அடைச்சு வச்சாரு. என்னை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. இங்க பாருங்க, என்னை வெளியே போக விட மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு மோசமான படமா இருந்தாலும் அதுல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு 1-2 விஷயங்களாவது இருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்றதுக்குலாம் எதுவுமே இல்லை. இந்த படத்தோட முதல் 1/2 மணி நேரத்துல ஹீரோவோட கார் வாங்குற அந்த ஆசை, அதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மொக்க போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கார் வாங்குறது, கடைக்கடையா தேடி அடையிறது, ஒரு வழியா அந்த BMW காரை செகண்ட் ஹேண்ட்ஸ்ல வாங்குறது, அதுக்கப்புறம் ட்ரிப்பு போறது அப்படிங்கிறதே ஒரு 3/4 மணி நேரம் இழுத்தடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வயசான விஷால் யாரு அப்படிங்கிற அந்த ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க இல்லையா, அதுல ஒரு மரண மொக்க லவ் சீன்ஸ் வருது. விஷாலுக்கும் அஞ்சலிக்கும் இடையிலான காட்டு மொக்கையான காட்சிகள் வருது. அதுக்கப்புறமா தான் ஒரு 10 நிமிஷம் பேருக்கு கதைன்னு ஏதோ ஒன்று காட்டுறாங்க. ஃபிளாஷ்பேக்ல அந்த வயசான ஹீரோவுக்கு, வயசான விஷால் கேரக்டருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீனவ கிராமமே, ஒரு கடலோர மீனவ கிராமமே வந்து ஹீரோவை நம்பி தான் இருக்கு. அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு அந்த மீன் மார்க்கெட்ல தான் அவங்க பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த மீன் மார்க்கெட்டை இடிக்கணும் அப்படின்னு வில்லன் நினைக்கிறான். ஏன்னா அந்த மீன் மார்க்கெட்டுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய சுரங்கப்பாதை இருக்கான். அந்த சுரங்கப்பாதை நேரா கடல்ல கனெக்ட் ஆகுதான். அதனால அந்த சுரங்கப்பாதையை வச்சு நிறைய இல்லீகல் பிசினஸ் பண்ணலாம், 1000 கோடி வருஷம் வந்துட்டானோ ஒரு பார்க்கலாம் அப்படின்னு வில்லன் நினைக்கிறான். அதுக்காக அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டு அந்த மீன் மார்க்கெட்டை தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அந்த அவ்வளவு பெரிய மார்க்கெட்டை கட்டும்போது அங்க இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையை யாருமே பார்க்கல, அப்படித்தானே? அதுவும் சும்மா ஒரு 2 அடி தட்டினாலே அந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த சுரங்கப்பாதை வந்து பல்ல இழிச்சுக்கிட்டு வந்து நிக்குது முன்னால. அப்படி இருக்கும்போது அந்த மார்க்கெட்டை கட்டுறதுக்கு பின்னாலும் சரி, கட்டுறப்பவும் சரி, யாருக்குமே அப்படி ஒரு சுரங்கப்பாதை இருக்குங்கிறதே தெரியலையாம். அப்படிப்பட்ட சுரங்கப்பாதைக்காக தான் இந்த வில்லன் வந்து அவ்வளோ அலைஞ்சுக்கிட்டு எனக்கு அது வேணும்னு நிற்கிறாராமா. படம் முழுக்க 30-40 வருஷம் பழைய கிளிஷேக்களா தான் நிரம்பி கிடக்கு. அதாவது ஹீரோவுக்கு அவங்க அப்பாவை பிடிக்காம இருக்கிறது அதுக்கான காரணம். ஒரு வழியா கடைசியில் தன்னோட அப்பாவை பிடிச்சு போய் அவர் யாருங்கிற உண்மை தெரிஞ்சு அவர் பார்க்க வரும்போது அவர் செத்து கிடக்கிறது. நான் அவங்க கூட 100 வருஷம் வாழணும், இன்னைக்கு நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த செகண்டே அவங்க செத்து போறது அப்படின்னு இப்படியாப்பட்ட பல காட்சிகளை சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்துல 2 விஷால் இருக்காங்க. ஒரு வயசான விஷால், யங் விஷால் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த வயசான விஷால் லிங்கா அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2-3 சீன் வந்தாலுமே அவர் வந்து ஃபேஸை ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. பயங்கர பில்டப் கொடுத்து இன்டர்வல் சீன்ல தான் விஷாலோட ஃபேஸே காட்டுவாங்க, அந்த லிங்கா கேரக்டரோட ஃபேஸை. ஆனா அந்த லிங்கா கேரக்டரோட முகத்தை காட்டினதுமே தியேட்டர்ல சிரின்னு மக்கள் சிரிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு கன்றாவியான மேக்கப். நிஜமா ஸ்கூல் ஸ்டேஜ் டிராமால, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கூட இதை விட பெட்டரா மேக்கப் போடுவாங்க. இது போக அந்த வயசான லிங்கா கேரக்டரோட ஒட்டுதாடியை வர க்ளோஸ்அப்ல காட்டுறாங்க, அதுவும் ரொம்ப மட்டமா இருந்துச்சு. அண்ட் ஃபிளாஷ்பேக்ல வந்து சின்ன வயசு லிங்காவோட விக்கு, அவரோட ஒட்டு மீசை எல்லாமே ஏதோ ரோட்டோர கடையில வாங்கின மாதிரி இருந்தது. ஏதோ திருவிழா கடையில வாங்கக்கூடிய விக்கு மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த படத்தோட மேக்கிங் எந்த அளவுக்கு மட்டமா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, படம் முழுக்க அந்த அப்பா விஷால் கேரக்டர் வந்து ஃபிளாஷ்பேக்லையும் சரி, கரண்ட் சீன்ஸ்லையும் சரி, பெருசா கூலிங் கிளாஸ்லாம் போட்டிருப்பாரு. அவர் எப்பெல்லாம் வந்து அவரை கூலிங் கிளாஸை க்ளோஸ்அப்ல காட்டுறாங்களோ, அந்த கூலிங் கிளாஸ்ல எதிர்த்தாப்புல ஷூட்டிங் அந்த லைட் யூஸ் பண்ணுவாங்கல்ல, பெரிய பெரிய லைட் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது அப்படியே அப்பட்டமா தெரியுது. அது தெரிகிறது பிரச்சனை இல்லை. ஆனா அதை சிஜில கூட ரிமூவ் பண்ணாம வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் இவங்க மெனக்கெட்டு இருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு சீன்லயும் இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கிரீன் மேட் சிஜி எல்லாம் இருக்கு பாருங்க, வேற லெவல். ஆனா இந்த படத்துல எதை வேணா பொறுத்துக்கலாங்க. இந்த படத்தோட ஃபிளாஷ்பேக்ல விஷால் அஞ்சலி இடையில சில காதல் காட்சிகள், காமெடி காட்சிகள், எமோஷனல் காட்சிகள்லாம் வருது. அதெல்லாம் தான் பயங்கர ஒஸ்டா இருந்தது. ஒவ்வொரு சீன்லையும் விஷால் அவர்கள் அஞ்சலியை பார்த்து சில குட்டி குட்டி கவிதைகள்லாம் சொல்றாரு. அதெல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீ அவ சொல்ற ரேட்டை பாக்குறேன், ஆனா நான் அவளோட ஹார்ட்டை பாக்குறேன் அப்படிங்கிறது. அவ கேட்டது ஏலம், ஆனா என் மனசுல போட்டுட்டா கோலம். நீங்க 2 பேரும் தான் எங்களை சேர்த்து வைக்க போற பாலம் அப்படிங்கிறது. கூவி கூவி விற்கிறா வஞ்சரம், எங்க காதல் லைலா மஜ்னுவே மிஞ்சிரும், ஆனா ஒத்துக்கலன்னா காலில் விழுந்து கெஞ்சிரும். இப்படியாப்பட்ட
கல்வெட்டு வாக்கியங்கள் இந்த பிளாஷ்பேக் முழுக்க வருது. அதுலயும் விஷால் மேல அஞ்சலிக்கு எப்படி லவ் வந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு சில காதல் காட்சிகள்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. அப்பப்பா அந்த காலத்துல எம்ஜிஆர் படத்துல பழைய 80s 90s ரஜினி படங்கள்ல கமல் படங்கள்ல வரக்கூடிய காதல் காட்சிகள்லாம் இருக்கும்ல. அதாவது கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு வந்து ஹீரோ வந்து ரோட கிராஸ் பண்ணி விட ஹெல்ப் பண்ணுவாரு. இல்லைன்னா வந்து யாராவது ஒரு ரோட்ல சிக்னல்ல வந்து பிச்சை எடுக்கிற பொண்ணுக்கு வந்து ஹீரோ ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுப்பாரு. அதை பார்த்தே ஹீரோயினுக்கு லவ் வந்துடும். இல்லைன்னா ஏதாவது அநியாயத்தை தட்டி கேட்பாரு ஹீரோ, அதை பார்த்து லவ் வந்துடும். அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து ஹீரோ விஷால் வந்து ஒரு சில ஸ்கூல் பசங்களை படிக்க வைக்கிறாரு. அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறாரு. அப்புறம் ஒரு ஸ்கூல் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்ட டீச்சரை ஹீரோ விஷால் அடிச்சு வெளுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அஞ்சலிக்கு லவ் பொத்துக்கிட்டு வருது. எப்பேற்பட்ட புதுமையான காதல் காட்சிகள் இல்ல. அதாவது இந்த பிளாஷ்பேக் மட்டும் 1980ஸ்ல நடக்கிற மாதிரி இல்லை. இந்த படத்தோட ஸ்கிரிப்டே வந்து 1980ஸ்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து நமக்காக பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாஷ்பேக்லயே 2-3 எமோஷனல் காட்சிகள் வருது. அது எல்லாமே தியேட்டர்ல சரவெடியா தான் இருந்தது. அதாவது அப்பா அம்மா இல்லாத அஞ்சலி வந்து விஷாலை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பெர்மிஷன் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடல் மாதா கிட்ட பெர்மிஷன் கேட்கறது. சாக போற சமயத்துல அஞ்சலி நான் சிரிச்சா உனக்கு பிடிக்கும்ல, சிரிக்கட்டுமா அப்படின்னு கேட்டு சிரிச்சுக்கிட்டே செத்து போறது. இப்படியாப்பட்ட பல அருமையான காட்சிகள். இந்த மாதிரி பல எமோஷனல் காட்சிகள்ல தியேட்டர்ல சிரிப்புக்கு பஞ்சமே இல்லை. குறிப்பா அந்த சிரிச்சுக்கிட்டே அஞ்சலி சாகக்கூடிய அந்த ஒரு சீன் இருக்கு பாருங்க, அதெல்லாம் தியேட்டரே அலறிச்சு. அதுவும் விஷால் அவர்களோட எமோஷனல் ஆக்டிங் குபீர்னு இருந்தது. இன்னொரு சீன் ஒன்று இருக்கு. அந்த சீன்லாம் வந்து நீங்க படமா பார்க்கும்போது தான் அதோட வேல்யூ உங்களுக்கு புரியும். அதுவும் தியேட்டர்ல பார்த்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும். என்னன்னா ஹீரோவுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றதுக்காக, அந்த யங் விஷாலுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றதுக்காக அவர்கிட்ட ஒரு வாக்மேனை கொடுக்குறாங்க. அந்த வாக்மேன் ஏற்கனவே வந்து பிளாஷ்பேக்ல வரும். அந்த பிளாஷ்பேக்ல அந்த வாக்மேன்ல இருந்து ஒரு பாட்டு ஒன்று ஓடும். அந்த பாட்டு எது ஓடுதோ அது கேட்டு கேட்டு ஆடியன்ஸ் காண்டாகி தியேட்டர்ல அதுல வரக்கூடிய அந்த பாட்டை வந்து அந்த வாக்மேன்ல இருந்து சவுண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்ல சில பேர் கத்த ஆரம்பிச்சாங்க. உடனே மற்ற ஆடியன்ஸ் எல்லாருமே தியேட்டர்ல பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆக்ஷன் படத்தை இவ்வளவு ஜாலியா பார்க்க வைக்கிறதுலாம் வந்து எவ்வளவு பெரிய சாதனை சொல்லுங்க. இந்த படத்துல ஒவ்வொரு வில்லனும் ஒவ்வொரு தினசா இருக்கான். பிளாஷ்பேக்ல ஒரு பெரிய வில்லன் ஒருத்தர் வர்றாரு. சரி பயங்கரமா பில்டப்லாம் கொடுக்குறாங்க. இந்த ஆள் ஒரு மிகப்பெரிய ஒரு யாராலும் அசைக்க முடியாத ஆளா இருக்க போறான்னு பார்த்தா பிளாஷ்பேக் முடிகிறதுக்குள்ளேயே அந்த ஆள் கதை முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் சேரா அப்படின்னு இன்னொரு வில்லன் வர்றான். அவனும் பாதியிலே செத்து போயிடுறான். கடைசியில் இன்னொருத்தன் வர்றான். கடைசியில் அவன் தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. நான் நண்டு மாதிரி கடல்லையும் இருப்பேன் கரையிலையும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல மொத்தம் 3 கிளைமேக்ஸ். ஒரு வழியா படம் முடிஞ்சு தொலைய போகுது அப்படின்னு நம்ம சீட்ல நிமிர்ந்து உட்காந்தா போகுது போகுது படம் போயிட்டே இருக்கு. முதல்ல அந்த வயசான விஷால் கேரக்டர் லிங்காவுக்கு ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் அந்த யங் விஷால் கிருபாங்கிற கேரக்டருக்கு ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் படம் ஒரு 1/4 மணி நேரம் போகுது. எங்க போகுது எதை நோக்கி போகுதுன்னு தான் தெரியல. கடந்த 4-5 வருஷமா சண்டை காட்சிகள்ல பேக்ரவுண்ட்ல பழைய தமிழ் சினிமா பாடல்களை போட்டு விடுற ஒரு ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, லோகேஷ் கனகராஜ் படங்கள்ல ஆரம்பிச்ச ஒரு ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துல கிளைமேக்ஸ் ஃபைட்ல சின்ன கவுண்டர் படத்துல வரக்கூடிய முத்துமணி மாலை பாட்டை போட்டு விட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அது அந்த சீனுக்கு கொஞ்சம் கூட சிங்க் ஆகாம எங்கேயோ தனியா ஓடுறாப்புல ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த சீன்ல பாத்தீங்கன்னா அது வரைக்கும் படம் முழுக்க ஒரு 60 வயசு தாத்தா மாதிரி மெதுவா நடந்துட்டு இருக்கக்கூடிய லிங்கா கேரக்டர் வந்து அந்த சீன்ல ஓடி ஆடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த கேரக்டருக்கு 60 வயசு அப்படிங்கறதே அந்த ஹீரோ கேரக்டர் மறந்துட்டாரு போல இருக்கு. ரெண்டு பக்கமும் நெஞ்சில குண்டு வாங்கின பின்னாலையும் சைக்கோ மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான் அந்த லூசு கிழவன் லிங்கா. அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன அந்த முக்கியமான ஆக்ஷன் பிளாக் வருது. ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, அந்த மார்க்கெட்ல வேலை பார்க்கக்கூடிய ஆன்டிகள் மற்றும் பாட்டிகள்லாம் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னமோ கையில அருவாலையும் உருட்டு கடையும் வச்சு திங்கு திங்குன்னு ஊச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சீனை காண்றதுக்கெல்லாம் கண்டிப்பா காண கண்கோடி வேண்டும். இதெல்லாம் போதாதுன்னு அவ்வளவு நேரம் மொக்க காமெடி மட்டுமே பண்ணிட்டு இருந்த தம்பிராமா கேரக்டருக்கு மாஸ் ஏத்துறேன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு பில்டப் சீன் ஒன்று வச்சிருப்பாங்க பாருங்க. முதல்ல இந்த மகுடம் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே மனுஷங்க தானே. நம்ம எல்லாருக்குமே நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு கர்ஜ் இருக்கும், ஒரு வன்மம் இருக்கும். நம்மளே அறியாம நாம வெறுக்கக்கூடிய யாராவது சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்களை நினைச்சு பாருங்க. கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. ஒரு 150 ரூபா டிக்கெட்டை போட்டு அவங்களை இந்த படத்துக்கு அனுப்பி வைங்க. பக்காளி பார்த்துட்டு சாகட்டும். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே தப்பித்தவறி இந்த மகுடம் படம் ஓடுற தியேட்டருக்கு போய் 3 மணி நேரம் தப்பிச்சு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கீழே சொல்லுங்க. ஸோ மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.
love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing, I'm always thankful.